அரசியல் விழாவா இல்லை அவர் நடிக்கிற ஏதோ படத்தோட ஆடியோ லான்ச்சான்னு தெரியல. மரத்துலேருந்து ரசிகர்கள் தவி குதிக்கிறாங்க. விஜய் ஒரு சமயத்தில் ஜர்க்காகி என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் ரியாக்ஷன்லாம் இருந்தது. நடிகர் இவர் வந்து கட்சி தலைவராக இல்லாமல் நடிகராக போனாலுமே கூட்டம் கூடும் அப்படிங்கும் போது இன்றைக்கி அது பார்த்தா கொஞ்சம் உற்சாக மிகுதியில் லீவ் வேறு விட்டுருக்காங்க இப்போ ஸ்கூல் லீவ் எல்லாம். அதனால் அந்த தம்பி தங்கைகள்லாம் கூட அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க போல. எப்படி தளபதியை பார்த்துருன்னு பூத் கமிட்டியில் உட்காரதுக்கு குறைந்தபட்சம் ஓட்டு போட அவனுக்கு வயசு இருக்கணும். இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுடைய இந்த கூட்டத்தில் 14 வயசு 15 வயசு 16 வயசு பசங்களுக்குலாம் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்னு கார்டை கொடுத்து உள்ள அமைச்சிருக்காங்க. ஸ்கூல் லீவ் விட பூரா அவங்களுக்கு கார்டை கொடுத்து அந்த மாவட்ட செயலர், அதாவது 7500 பேரை கூட உங்களால் சேர்க்க முடியும். கொங்கு பகுதிகள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பூத் ஏஜென்ட் 7500 பேரை கூட உங்களால் சேர்க்க முடியாமல் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சின்ன பசங்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்டு அவனுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ இவங்க 100 பேரை உட்கார வச்சு ஐயநாதன் மாதிரி காசு எடுத்து விசி அடிச்சுருவாங்க டம்னு பஞ்சு பேசுக்கு அப்படின்னா அவருக்கு புரியுமா இல்லையா? தம்பி நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்படிதான் அரசியல் பேசணும். சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாங்க, அண்ணா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டா அண்ணாவெல்லாம் தெரியல, எங்க அண்ணன் எங்க அண்ணன் படத்துல எல்லாம் சொன்னாரு. என்ன போய் ஓடி வர்றாப்புல போறவங்க பூரா ஐயோ இவங்களை வச்சு மேய்க்க முடியாது அப்படின்னு. அப்ப இதை வந்து இன்னைக்கு நடந்த கூத்துகள் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பார்ப்பாரு. அரசியல் ஆமா தொடரலாமா இல்ல துபாய்க்கே திருப்பி போயிடலாமா, இன்னைக்கு இவங்க பண்ண கூத்தை பார்த்து விஜய் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கான். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல இன்றைக்கு நடைபெறுது. அதுக்காக விஜய் காலையிலேயே கோயம்புத்தூர் போயிட்டாரு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து அங்கே சரவணம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடக்குது, ஒரு கல்லூரியில். அந்த கல்லூரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரசிகர்கள் கூட்டம். இது வந்து அரசியல் விழாவா இல்லை அவர் நடிக்கிற ஏதோ படத்தோட ஆடியோ லான்ச்சான்னு தெரியல. மரத்துலேருந்து ரசிகர்கள் தவி குதிக்கிறாங்க. விஜய் ஒரு சமயத்தில் ஜர்க்காகி என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் ரியாக்ஷன்லாம் இருந்தது. எப்படி பார்க்குறீங்க? காலையில் அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுல இருந்து ஏர்போர்ட்டில் போய் தனி விமானத்தில் கோயம்புத்தூர் போய் இறங்குற வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே லைவ் போட்டுட்ருக்குறாங்க. அங்கேருந்து ஒரு காரில் கிளம்புறாரு, அப்புறம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு, அங்கே தனி விமானத்தில் ஏறுறாரு. அங்கே போய் வர்றாருங்கிற செய்தி தெரிஞ்சோடனே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ரசிகர்கள் வந்து குமிச்சிட்டாங்க. இவர் நடிகர் இவர் வந்து கட்சி தலைவராக இல்லாமல் நடிகராக போனாலுமே கூட்டம் கூடும் அப்படிங்கும் போது இன்றைக்கி அது பார்த்தா கொஞ்சம் உற்சாக மிகுதியில் லீவ் வேறு விட்டுருக்காங்க போல, ஸ்கூல் லீவ் எல்லாம். அதனால் அந்த தம்பி தங்கைகள்லாம் கூட அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க போல. எப்படி தளபதியை பார்த்துடணும்னு நிறைய சேனலில் ரோட் ஷோன்னு போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக ரோட் ஷோ கிடையாது அது. அந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் அந்த அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். ஆக்சுவலாக இது என்ன நடக்குது அப்படின்னா, கொங்கு பகுதிகளில் உள்ள பூத் கமிட்டியை சேர்ந்த ஒரு 7000 பேருக்கு அதுக்குண்டான ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. மாநாடுனா அது எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு விஜய் நேரடியாக அபூர்வமாக போய் கலந்துக்கிறார். எப்பவுமே வீடியோ கான்ஃபரன்ஸ் போவார், இல்லாட்டி புஷியானந்த் தான் போவார். இப்போ விஜய் கோயம்புத்தூருக்கு வர்றாருன்னு தெரிஞ்சது தான் கோயம்புத்தூரே காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்குது. யார் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியல, ஏர்போர்ட்டை சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக கூட்டம். எல்லாருக்கும் அந்த QR கோடு தான் போட்டு உள்ளே விட்றாங்க. அந்த QR கோடுலேயே டூப்ளிகேட் போட்டிருக்காங்க. அது ஒரு பஞ்சாயத்து. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காரு, இவர் பாவம் அங்கேருந்து வேனில் வந்திருக்காரு. ஒருத்த மரத்து மேலேருந்து நேர கூட்டத்தை மிகுந்த பார்த்தவொடனே என்ன பண்ணுறாரு, வேனில் மேலே இருந்து இறங்கி கை காமிச்சிட்டே போவோம். அது ரோட் ஷோவை மாற்றிடுவோம்னு ரோட் ஷோவை மாற்றி ஏர்போர்ட் வந்து அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் போயிருக்காரு. ஒரு மரத்து மேலே நின்றுட்டு இருந்துட்டுவான் பையன், அப்படி ஜம்ப் பண்ணி விஜய் முன்னாடி நிற்கிறான். இப்படி கும்பிட்டு போகிற விஜய் முன்னாடி வந்தாங்க, ஏறி நின்னா வந்து அப்படி இருக்கும். அப்படி ஜம்ப் பண்ணி ஏறி நிற்கிறான் ஒரு பையன். இவன் ஏற பார்த்து பின்னாடி 2 பேர் ஏறானுங்க. இத்தனைக்கு வந்து பிளாக் கார்ட்ஸ் வேறு போட்டுருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு வேறு இருக்குது, லோக்கல் போலீஸ் வேறு இருக்குது. எப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே போனாங்கன்னே தெரில. அதுக்கு பிறகு பார்த்தா விஜய் அந்த ஒரு ஸ்டைல் வச்சுருக்காரு இல்லையா, கழுத்தில் போகிற துண்டை வந்து தூக்கி எறிகிறாரு. அதை ஒருத்தர் எனக்கு விழுந்துருச்சு அதை ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே எனக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த ட்ரோல் தான் ஓடிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலேயே புஷியானந்த் நினச்சி தான் பாவமாக இருக்குது. பாவம் அவர் தான் இவங்க வச்சு எப்படி மேய்க்கிறாருன்னு தெரியல. காலையில புலம்பிட்டாப்ல, நம்மளை தளபதி அப்படியாடா வளர்த்துருக்காரு, கொஞ்சம் அமைதியாக இருங்களேன்டா அப்படின்னாப்ல. கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த கும்பலை மேய்க்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய பாடு. எனக்கு என்னென்னா, இந்த தம்பிகளை வச்சு எப்படி அரசியல் பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும். ஏன்னா ஒன்றும் அந்த பசங்க வந்து மெச்சூர்டே ஆகலை, ஒன்றும் அரசியல்னான்னு தெரியாது. அந்த கூட்டம் எல்லாம் விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான். இவங்க எப்படி போய் அதிமுக திமுக 2 மலமுழுங்கி மாடு இங்கே இருக்குது, அதுகளை மீறி இவங்க அரசியல் பண்ணி
எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அதான் அவனோட அட்டென்ஷன் பாத்தீங்கன்னா வேன்ல ஏறிட்டு கேமரா பார்த்துட்டு ஆடுறாங்க, இது பண்றாங்க, இறங்க மாட்றாங்க. ஆனா விஜய் ஏதோ விஜய் சொல்றாரு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்காரு நான் பாக்குறேன். ஆ. ஏன்னா வேன்ல போயிட்டு இருக்காரு, ஒருத்த மரத்து மேல தவறி குதிக்கிறா. ஜர்க் ஆகாம வந்து என்ன பண்றாப்புல அப்படியே வந்து அப்படியே அவருடைய ஸ்டைல்ல அப்படியே சமாளிக்கிறாரு. அப்போ ஓரளவுக்கு மோல்ட் ஆயிட்டாப்ல. ஏதாவது கூட்டத்துல என்ன வந்தாலும் நம்ம சமாளிக்கிற அளவுக்கு தைரியமா இருக்குடா, இதயம் தாங்கும் இதயம் வேணும்டா தம்பி அப்படின்னு வீட்டுல இருந்து ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காரு போல. இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே இவர்களை வைத்துக்கொண்டு விஜய் எப்படி அரசியல் பண்ண போறாரு அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப வலுவான. ரசிகர்களை தப்பு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க வந்து அந்த மைண்ட் செட்ல தான் இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க. திடீர்னு நீங்க அவங்கள போய் அரசியல் மயப்படுத்தினா அது நடக்காத காரியம் இல்லையா? இல்ல வெளியில லேட் ஆகும் இல்லையா? இல்ல தொண்டர்களா ஒன்றும் அவங்க கன்வெர்ட்டே ஆகல. ஒன்றும் பியூரான கோட் விஜய் வந்து அந்த மாதிரி விஜய்காத்தே இருக்காங்க ஒழிய அரசியல்வாதி தொண்டர்களாக மாறல. ஒன்றும் அந்த ரசிகர் விஜய் தலைவர் விஜயினுடைய தொண்டர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது ஒன்றும் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணல. ஆனால் இது என்ன நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளியிலிருந்து யாரும் தொண்டர்களை யாருமே உள்ள வரல. அந்த ரசிகர் கூட்டம் அப்படியே இருக்க ஒழிய வேறு கட்சியில இருந்தோ வேறு தனிப்பட்ட முறையில் இவருடைய ஸ்பீச்சை கேட்டு ஆக்ரோஷப்பட்டு கட்சியில் இணைந்து அப்படி ஆட்கள் யாருமே இல்லை. முழுக்க முழுக்க விஜயை பார்த்து தேட்டரில் கொண்டாடிய அதே கூட்டம் தான் இங்கே இருக்க ஒழிய இவர்களை வைத்து தான் இன்னும் ஒரு 10 மாசத்துல ஒரு முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்க போறார். மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை ரொம்ப ரொம்ப சின்செட்டிவாக வந்து அதை குறி வச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கால் போயிச்சிடணும் அப்படின்னு. திமுக தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறன்னு அவங்க பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த கூட்டத்தை வைத்து விஜய் தேர்தல் சந்திக்க போறார் இன்னும் 10 மாசத்துல. அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கு இன்னைக்கு. உண்மையிலேயே இன்னொரு தகவல் நான் ஓடிட்டு இருப்பேன். அதாவது அந்த பூத் கமிட்டியுடைய உள்ளே போகிற அந்த ஆட்களுக்கு வந்து பூத் கமிட்டியில் உட்காரதுக்கு குறைந்தபட்சம் ஓட்டு போட அவனுக்கு வயசு இருக்கணும். இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுடைய அந்த கூட்டத்தில் 14 வயசு 15 வயசு 16 வயசு பசங்களுக்குலாம் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்னு கார்டை கொடுத்து உள்ள அமைச்சிருக்காங்க. ஸ்கூல் லீவில் பூரா அவங்களுக்கு கார்டை கொடுத்து அந்த மாவட்ட செயலர் அதாவது 7500 பேரை கூட உங்களால் சேர்க்க முடியல. கொங்கு பகுதிகள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பூத் ஏஜென்ட் 7500 பேரை கூட உங்களால் சேர்க்க முடியாமல் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சின்ன பசங்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட் அவனுக்கு என்னன்னே தெரியாது. முதல்ல ஆக்சுவலாக பூத் கமிட்டி அப்படிங்கிறது திமுக அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. காங்கிரஸ் மதிமுக வேறு எந்த கட்சிக்குமே ஸ்ட்ராங்காக இல்லை. விசிகாவில் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. திமுக வந்துட்டு எப்படி அவரால் இது பண்ண முடியும்? முதல்ல ஆளே இல்லையே. நீங்கள் 15 வயசு பையன் 16 வயசு பையன் 10th படிக்கிற பையன் +1 லீவில் இருக்கிற பையனை கொண்டு வந்து நீங்கள் அவனுக்கு பூத் கமிட்டி ஏஜென்ட்னு கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. முதல்ல அவன் இது பூத்துக்குள்ளேயே போக முடியாது. அவனுக்கு ஓட்டே கிடையாது. அவனுக்கு அப்படி ஒரு 100 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா உச்சகட்ட குழப்பத்தில் இருக்குது. இதெல்லாம் விஜய் பார்ப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடந்த கூத்துகள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்ப்பாரு. அரசியல் ஆமாம் தொடரலாமா இல்லை துபாய்க்கே திருப்பி போயிடலாமாங்கிறது இன்னைக்கு இவங்க பண்ண கூத்தை பார்த்து விஜய் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான். இதற்கு முன்னாடி கடைசியாக கட்சி ஆரம்பிச்சது வந்து கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சதுக்கும் ரொம்ப அதிகமான போகணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சதுக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அது ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு பிளானோட இருக்கும். ஆனால் இந்த கூட்டம்ங்கிறது வந்து அரசியலே ஒன்றும் அரசியல் படுத்தவே இல்லை. ஆனால் ஏஜ் குரூப் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? கமலஹாசன் அப்படிங்கும்போது அவருடைய ஆரம்ப காலத்து ரசிகர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இவர்களே வயசானவங்க அதிகமாக இருப்பாங்க. இவர்களே முதல்ல அரசியல் படுத்தணும்ல. அரசியல் படுத்தணும், அரசியல் புரிதலை கொண்டு வரணும், அரசியல் பக்குவப்படுத்தணும், அதில் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இவர்களை வந்து அந்த மாதிரியான பக்குவத்தை கொண்டு வந்துருக்கணும். விஜயகாந்த் பண்ண மாதிரி பண்ணியிருக்கணும். கமலஹாசன் வந்து ஒரு நற்பணி இயக்கமாக வச்சு நடத்திட்டு இருக்காரு. விஜய்க்கு மன்றமாக இருந்தாலும் கூட ரசிகர் மன்றமாகவே தான் வச்சுருந்தாங்க. அவங்க அரசியல் புரிதலோ அரசியல் பக்குவப்படுத்தக்கூடிய வேலைகளோ செய்யலை. இப்போ அந்த மாதிரி ஆட்களை வெளியிலேருந்து நீங்கள் கொண்டு வந்து ஒரு மண்டலத்துக்கு ஒருத்தரை போட்டு அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் இந்த மாதிரி ஆட்களை போட்டு அந்த ஆட்களை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய வேலையை ஒரு 4-5 வருஷமாக செஞ்சுருக்கணும். இன்னைக்கு பண்ண முடியாது. 4-5 வருஷமாக பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப அது பெரிய பக்கப்படமாக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னும் 10 மாதத்துக்குள்ளே ஒரு 2 கட்சிகள் திமுகங்கிற ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சி மத்தியிலேருந்து ஒரு கட்சி இப்படி இத்தனை கட்சிகள் வந்து படைப்பலத்தோடு ரெடியாக இருக்கிறாங்க. ரசிகர்களோடு விடுங்க, இவருடைய செயல்பாடே கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பனையூர்லேருந்து வெளில வர மாட்டாரு, எந்த பிரச்சனைக்குமே வந்து ஒரு அறிக்கை மாதிரி விடுறாரு, அதோட கடந்து போயிடுறாரு அப்படிங்கிற பிரச்சனை ஒரு மேலே இருக்குதுல்ல. ஆமாம், களத்துக்கு முதல்ல வாங்க, களத்துக்கே நீங்கள் வராமல் எப்படி நீங்கள் ஆட்சி வைக்க முடியும்? வந்தால் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. எப்படி வருவது மரத்துலேருந்து தவறாங்க, ரோட்டில் வண்டியை மறைச்சிடானுங்கன்னா ரோட்டுக்கு வர முடியல. இந்த தம்பிகள் தாங்க நண்பையில் வச்சுக்கிட்டு எப்படி நான் அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னு கோவம் இருக்குதாலும் செய்யும். மரத்து மேலே வந்து அப்போ யார் பதில் சொல்கிறது? நாளைக்கு அதை வேறு பேப்பரில் போட்டுருவாங்க. கைகாலுக்கு உடஞ்சி வச்சு என்ன பண்ணுறது அதை போட்டுருவாங்க. வண்டிக்குள்ளே முன்னாடி எழுதுறாங்க திடீர்னு வந்து. இதெல்லாம் வச்சு என்ன தேட்டரில் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க எல்லாத்தையும். அரசியல்வாதியாவே ஒன்றும் விஜயை நான் ஒத்துக்கிற பண்ணிக்கிறாங்க அவங்க. இதே எப்படின்னா இப்போ எலெக்ஷன் டைமில் பிரச்சாரம் எல்லா ஊருக்கும் போய் ஆகணும் இல்லையா? அப்போலாம் வந்து டெய்லி கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்டோடு டெய்லி இருக்குது.
அந்த பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு துண்டை ஒன்று போட்டு விட்டுறாரு. அது ஒரு ஸ்டைலாக வச்சிருக்காரு. இங்கேருந்து அவங்க எறிகிறாங்க, அவர் பிடிச்சி இவருங்க. அதுவே ஒரு தலைவருக்கு ஒரு சாலையாக மாலையை போட்டாங்கன்னா வாங்கி பேசாமல் வச்சுக்கணும். இவருக்கு பதிலுக்கு கழட்டி சுற்றி எறிகிறது. அவங்க கேட்ச் பிடிக்கிறாங்க. இந்த ஸ்கிரிப்ட் யாரு இந்த யாரும் தெரியல. இதுவே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து உற்சாகமாயிடுறாங்க. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது ஓகே தான். இதுக்கு அந்த துண்டை பிடிக்க போகிற கூட்டத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது? இவர் ஒன்று தூக்கி எறிகிறாங்க, அதை வாங்கி ஒரு கழுத்தை போட்டு என்ன பண்ணுறாருன்னா திருப்பி இவர் தூக்கி எறிகிறாரு. அதை பிடிக்கிறதுக்கு 4 பேர் அங்கே விழுகிறாங்க. அப்படிங்கும்போது இது என்ன இது தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் விஜய்க்கே கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். நம்ம துபாய்க்கு போகலாமா, இல்லை இவங்களை வச்சு மாரடிக்கலாமா அப்படிங்கிறது. ஏற்கனவே அந்த இப்தார் நிகழ்ச்சியில் அப்படி தான் பண்ணாங்க. ரோட்டை மறைச்சி பெரிய அக்கப்போராகி போச்சு. அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது, அந்த பசங்களை சொல்லி குத்தம் கிடையாது. அந்த வயசுல அவ்வளோதான் இருக்கும். போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் அவங்களுக்கு. ஆமா, எப்படியாவது ரீல்ஸ் போடணும். இன்னைக்கு வந்து தளபதியை பார்த்த தளபதி கூட தூரமாக இருக்கிற மாதிரி ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் இன்னைக்கு வந்த ஆட்கள். இது பூத் கமிட்டி ஏஜென்ட் மீட்டிங் போட்டிருக்காங்க. இது என்னத்தை புரிய வைக்க போறாங்கன்னு தெரியலையே. பூத் கமிட்டினா என்ன தலைவா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி புரியும்? முதல்ல அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அது வேற விஷயம். ரெண்டாவது இவங்களை உட்கார வச்சு 2 மணி நேரம் பாடம் எடுத்தா அவங்களுக்கு எப்படி புரியும்? பூத் கமிட்டி ஏஜென்ட்னா என்ன தலைவா அப்படின்னு கேட்டான்னா, என்ன வாங்க எல்லாரும் இங்கே வாங்க, இதுதான் பூத் கமிட்டி. இங்கே தான் வந்து பூத் பெட்டி இருக்கும்டா, இங்கே தாண்டா மிஷின் இருக்கும், இங்கே தாண்டா ஓட்டு போடணும், இங்கே இருந்து இந்த ஃபார்ம் இங்கே தாண்டா வாங்கி ஃபுல் பண்ணணும். விஜய்க்கே தெரியுமான்னு தெரியல. விஜய்க்கு இல்லை, அவங்க முதல்ல பூத்துக்குள்ளேயே போனது இல்லையா அவங்க. இந்த மாதிரி ஆட்களை வச்சு ஒரு பூத் கமிட்டி மாநாடு இந்த கூத்தோட நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசியல்லேயே ஒரு புதிய ஒரு விஷயம் பார்த்தா பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு அரசியல் பத்திரிகையாளர்களோ இல்லை அரசியல் விமர்சனம் வச்சோ வகுப்பு எடுத்துருன்னு சொன்னீங்க. பையனாதன் அவர் வந்து கிளாஸில் எடுத்தார், அரசியல் வகுப்பு 2-3 முறை எடுத்தார். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் அவரே வந்து வெளிப்படையாக பேட்டியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது தேராது, இது வந்து யாருமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த நிலைமையில தான் இருக்குது. மாநாடப்போ ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சியை வந்து விஜயால் தக்க வைக்க முடியல, கூட விஜயை நெருங்க விட முடியல. அந்த 2 பேர் இருக்காங்க அரண் மாதிரி, அவங்க தான் வந்து எல்லாமே விஜய் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரில அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து மாற்றிட்டாங்கன்னா விஜய் வந்து தேரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த திமுகல இருந்து வெளியேறின கேஎஸ்ஆர் வந்து மறைமுகமாக வந்து அந்த அறிக்கையை டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருமே சமீபத்தில் ஒரு காட்டமாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவருக்கு தெரியாட்டினாலுமே தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கணும், அதுவும் பண்ண மாட்டாரு. தெரிஞ்சவங்க கூட வந்தாலுமே சுற்றி இருக்கிறவங்க கூட மாட்டாங்க இல்லையா? இது எப்படி எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்குள்ளே ஒரு 3-4 கட்டமைப்பு வச்சுருக்காங்க. நம்ம ஜான் ஆரோக்கியசாமி ஒரு டீமாக இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா ஒரு டீமாக இருக்கிறாரு, புஷி ஆனந்த் ஒரு டீமாக இருக்காரு. ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை இத்தனை அலம்பல், ஒன்று கட்சி ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே இத்தனை அலம்பல்னா 3 கேட்டகரி உள்ளே இருக்குது. இப்போ வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இந்த பணம் போக்குவரத்து செலவுகள் பூராமே ஆதவ அர்ஜுனா தான் பண்ணுறாப்புல. அப்போ நான் பணம் போடுறேன் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி அவரு நினைப்பாப்புல. அவன் புஷியானது என்னாப்புல, இவங்க 10 வருஷம் கட்டி மேய்ச்சிருக்கேன்ல, எங்க கையில் இருக்குன்னு அவர் பார்க்குறாப்புல. இதெல்லாம் கூட நான் தான் மூளை அறிவு அதிகம், நான் தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாப்புல. இது புதுசாக வெளியிருந்து போகிறவங்க இவங்க 3 பேரை சமாளிக்கிறது காட்டி அந்த பசங்களை இப்போ இவங்க 100 பேரை உட்கார வச்சு ஐயநாதன் மாதிரி காசு எடுத்து என்ன விசில் அடிச்சிருவாங்க டம்னு. பஞ்சு பேசுங்க அப்படின்னா அவருக்கு புரியுமா இல்லையா? தம்பி நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்படிதான் அரசியல் பேசணும். சாக்ரட்டிஸ் என்ன சொல்லிருக்காரு, அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா அண்ணாவெல்லாம் தெரியல, எங்க அண்ணன் எங்க அண்ணன் படத்துல எல்லாம் சொன்னாரு அப்படின்னு என்ன பண்ணாப்ல, போய் ஓடி வர்றாப்புல. போறவங்க போறோம் ஐயோ இவங்களை வச்சு மேய்க்க முடியாது அப்படின்னு. அப்ப இதை வந்து உடனே செய்ய முடியாது, தவறு கிடையாது, உடனே செய்ய முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த வேலைகளை செஞ்சிருக்கணும். கட்சி ஆரம்பிக்க போறோம்னு உங்களுக்கு ஐடியா வந்துருச்சா, ஒரு 2 வருஷமா வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு மண்டலமாக எடுத்து கொண்டு போய் அது மண்டலத்தில் ஒரு 50 பேரை 100 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ட்ரெயின் பண்ணி அந்த ஆள் கொண்டு போய் அங்கே மற்ற இடங்களில் சேர்க்கணும். அதை விட்டுட்டு 10 மாதத்துக்கு நான் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் கழிச்சு தான் நானே பேசுவேன்னு சொல்கிறப்ப தலைவர் எப்படி இருக்கப்ப தொண்டர் எப்படி இருப்பான்? ஒன்று இவரே மொத்தத்துக்கு இந்த 1.5 வருஷம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன் கட்சி ஆரம்பிச்சு. நாளே 4 நிகழ்ச்சி தான் வெளியே வந்துருக்காரு. அது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் எதுக்கு வர மாட்டேங்கிறாப்புல. வாசப்படியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு வாசப்படி அந்த வீட்டு வாசப்படியில் பனையூரில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கா. உள்ளே இருக்காப்புல ஆள் வெளியே வர மாட்டேங்கிறாப்புல. ஒன்றும் வந்து நடிகராக தான் இருக்கிறாரு, இவரே முன்னேற அரசியல்வாதியாக மாறல. அப்படிங்கும்போது அந்த தொண்டர்களை வச்சு அந்த ரசிகர்களை எப்படி தொண்டர்களாக மாற்றுறது? அப்படிங்கிறது வெளியிருந்த ஆட்கள் போக முடியல. முதல்ல இவர்களை பக்குவப்படுத்தி தான் அடுத்த அரசியல் களத்துக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து 26 தேர்தலில் எலெக்ஷனில் நிற்காம இதை முதல்ல ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை செய்யணும். ஏன்னா இது இவங்களோட போய் ஒரு எலெக்ஷனை சந்திச்சாருன்னா மிகப்பெரிய அளவில் ட்ரோலாக தான் ஆயிரும். நம்ம வந்து இதுக்காக இந்த முடிவு எடுத்துருமோ அப்படிங்கிற அவருக்கே தோணிடும். நான் வந்து இவங்களை முதல்ல ட்ரெயின் பண்ணுறேன், பக்குவப்படுத்தி நேரம் களத்துக்கு வர்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாருன்னா ரொம்ப சிறந்தது. இல்லையா டெய்லி கண்டென்ட் தான். ரசிகர்களையும் தாண்டி இப்போ இவருக்கு வந்து ஒரு இறங்கி ஆடக்கூடிய ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார் தொடர்ச்சியாக வந்து தூசை தட்டிட்டு இருக்காங்க.
அதனால செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி அதிமுக போனால அவங்களுக்குமே ஒரு பெரிய எதுனாலுமே எதிர்த்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ ஃப்ரீ ஹேண்டில் விஜய் தான் இருக்காரு. பாஜகவும் அடிக்கலாம், திமுக அடிக்கலாம், அதிமுக அடிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் பண்ண தயங்குறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் ஆல்டர்னேட்டிவாக இருந்ததுனால தான் 8%. இவர் வர்றப்பே ஆல்டர்னேட்டிவாக வரலையே. 2 கட்சிகளோடு கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணினார் விஜயகாந்த். எந்த கட்சியோட கூட்டணி இல்லை, 2 கட்சிக்கு மாற்று நான்னாரு. இவர் மாற்றுன்னு சொல்லலையே. அந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லையே விஜய் என்ன சொல்கிறாரு? திமுக அட்டாக் பண்ணுறாரு, மேலோட்டமாக பிஜேபி அட்டாக் பண்ணுறாரு. அதிமுக கடைசி வரைக்கும் அட்டாக் பண்ணவே இல்லையே. அப்போ இவர் மாற்று கிடையாதுல்ல. இங்கே விமர்சனம்னா எல்லாத்தையும் ஓவராக விமர்சனம் பண்ணிவிட்டு 2 கட்சிக்கு நான் தான் மாற்று, எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் நீங்கள் அதையும் செய்யலை. இல்லை, அவர் வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இல்லை, அதை போய் இதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறாரா? இல்லைனா ஆனால் பிஜேபி ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ண அதை பண்ண மாட்டாரு. அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. மேலோட்டமாக பிஜேபி பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக திமுக தான் பண்ணுறாரு. இல்லை, அந்த அரசியல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தயங்கம் இருந்தால் கூட நீங்கள் நேரடியாக என்ன பண்ணியிருக்கணும், அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கணும். அதிமுக டிவிக்கு கூட்டணியாக இருந்தால் இந்த முறை ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனாக இருந்திருக்கும். அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த கூட்டணியை உங்களால் பேச்சுவார்த்தை கொண்டு வர முடியலங்கிறது பல காரணம் இருக்குது. அதிமுக வந்து அதிகமான ஒரு இது பண்ணாரு. இல்லை, அதிமுக முழுவதும் பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்குது. அது மீறி வந்து இவங்க இன்னொரு அரசியல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணவும் முடியல உங்களால். அதுக்கு உண்டான கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காங்க அனுபவமான ஆட்கள் இல்லை. கட்சியோடைய பொருளாளர் யார்? உங்கள் ஆடிட்டர் வச்சுருக்கீங்க. கட்சியோடைய செயலாளர் யார்? உங்கள் மண்டலத்தில் ஆட்கள் வச்சுருக்கீங்க. அரசியல் உங்களுக்கு தெரியும், அரசியல் அனுபவம் இருக்கா? எத்தனை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க? எத்தனை நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க? ஆதவர்ஜினாவுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஆதவர்ஜினா என்ன அரசியல் பெரிய பேசுறதே ட்ரால் ஆகிட்டு தான் இருக்கு. ஆமாம், கையில் ஒரு பேனா வச்சுக்கிறாப்புல, அப்படி பேனா வச்சுக்கிட்டு அது பேனான்றாங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன்றாங்க, ரெக்கார்டு தான் இப்போ பாக்கெட்டில் வைக்க வேண்டியது, அதுக்கே கையில் வைக்க கையில் ஒரு ஆடிக்கிட்டே பேசுகிறாப்புல. அப்படிங்கும் போது பேப்பர் எதுவும் கிடையாது, எதுக்கு அது பேனா கையில் பேனா வச்சிருக்காருன்னு தெரியல. அது மாதிரி அவரே வந்து இன்னும் பல தேர்தலை சேர்ந்து 2021 தான் அரசியலுக்குள்ளே வந்துருக்காப்புல. ஒரு 3-4 வருஷம் அனுபவம் தான் ஆதவர்ஜினா. அவர் பேசுறதே அவ்வளோ பல தவறான தகவல்கள் சொல்லிட்டே இருக்காரு. தவறான தகவல் சொல்கிறாரு, அவரே ட்ரோல் ஆகுது. அந்த மாதிரியான ஆட்களை இப்போ ஒரு கட்சி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அன்றைக்கி விஜயகாந்த் ஆரம்பித்தார்னா அவருக்கு முக்கியமாக வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு நபர், மிகப்பெரிய அரசியல் சாணக்கிய தந்திரம் உள்ளவர், படித்த நபர். அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய இடத்துல வச்சிருந்தார். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அழைச்சி தான் பேசுவார். அப்படி ஒருத்தர் வந்து அன்றைக்கி கட்சியில் அவைத்தலைவராக வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி அவர் பாமகவில் பயணம் பண்ணவர், பாமகவினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் தான் முதல்ல யானைச்சீனில் ஜெயிச்சு ஆணையில் கூட்டு வராங்க அவரை சட்டசபைக்கு. பாமகவினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர். அவ்வளோ அனுபவம் வாய்ந்த நபர், அறிவு சார்ந்த ஒரு நபர். அவர் வச்சிருந்தார், அவைத்தலைவர் வச்சிருந்தார். அவர் தான் கிராஃப்ட் போடுறார். இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் இருந்தார், கொள்கை செயலாளராக, தேர்தல் பிரிவு செயலாளராக இருந்தார். இந்த மாதிரி அனுபவம் உள்ள ஆட்கள் பூரா அங்கே இருந்தாங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்தாங்க. ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஜட்ஜஸ், நிறைய இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், நிறைய அங்கே ஒரு பெரிய டீம் இருந்துச்சு. ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியல, தெரிஞ்ச ஆட்களையும் கூட வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அப்போ யார் தான் கற்றுக் கொடுக்குறது? இப்போ இங்கே சிக்கலே தான். நீங்களும் புதுசு, கூட இருக்க ஆட்களும் புதுசு, விஷயம் தெரிஞ்ச ஆட்களையும் விட மாட்டேங்கிறீங்க. கேஸ் ராதாகிருஷ்ணன் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு திமுகக்காரரு, ஒரு மதிமுக இருந்தார், வழக்கறிஞராக இருக்கிறாரு, அந்த ஈழத்தமிழர் பிரச்சனைலாம் பெரிய அளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணவர், ஒரு முதிர்ந்த அனுபவமிக்க அரசியல்வாதி. அவராலேயே அங்கே தாக்கு பிடிக்க முடியலையே. இவங்க பண்ணுற அட்ராசிட்டிக்கு தாக்கு பிடிக்க முடியல. ஏதாவது ஒன்று சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா தளபதி பஞ்ச் டயலாக் சொல்லணும், அவங்க என்ன சொல்லுவா, அப்படி இவர் என்ன செய்வார், மூத்த அரசியல்வாதி போய் அங்கே என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறதுனால இது பண்ண முடியல. ஒன்று தெரிஞ்ச ஆட்களை, அனுபவம் வாய்ந்த ஆட்களை கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லை நீங்களே அனுபவம் கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணணும். ரெண்டுமே இல்லாத ஒரு நிலைமை தான் இந்த இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்க போகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னா, நான் இவர்களை பக்குவப்படுத்திட்டு களத்துக்கு வரேன், 2026 தேர்தல் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தருந்து பார்க்கலாம் விஜயோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விஜய் அவர்கள் குறித்தும் தமிழக வெற்றிக்கழகம் குறித்தும் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.